நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிதம்பரம் குடியரசு பி.ஏ. உங்களோடு சிறிது காலம் திருக்குறள் பற்றி உரையாடலாம் என்றிருக்கிறேன். தினமும் ஒரு திருக்குறளை பற்றி விளக்கிச் சொல்லலாம் என்றிருக்கிறேன். தமிழ் மொழியில் இலக்கிய படைப்புகள் ஏராளம் உள்ளன. ஆனால் அவைகளிலெல்லாம் திருக்குறள் ஒன்றே உலக பொதுமுறை என்று எல்லாராலும் பாராட்டப்பெற்றுள்ளது. இது தமிழர்களாகிய நமக்கு பெருமைதான் என்றாலும், உண்மையான பெருமை எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால், திருக்குறளை நாம் எல்லோரும் வாசித்து அதனுடைய வாழ்க்கை நெறியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியை இந்த உலகத்துக்கு அளித்திருக்கிறார் என்பதை நாமெல்லாம் தெரிந்த பிறகுதான் அதனுடைய பெருமை நமக்கு இன்னும் நன்றாக தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட பெருமை பெற்ற திருக்குறள் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் இருக்கிறது? இதை நாம் பார்த்தோம் என்றால், நாம் திருக்குறளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்தை நாம் கொடுக்கவில்லை. உண்மையில் திருக்குறள் போன்ற ஒரு நூல் ஒரு மொழியில் ஒரு மக்களுக்கு அங்கே படைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த சமுதாயமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகத்திலே எந்த நாடு, எந்த மொழியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நூல் அவர்களை வழிநடத்தக்கூடிய நூலாக இருக்கும். இது எந்த மொழியாகவும் இருக்கலாம். பல்வேறு இன மக்கள் உள்ள நாட்டிலே பல நூல்கள் உண்டு. அதை பற்றியெல்லாம் நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் எல்லா நூல்களையும் விட மிகச் சிறப்பான ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய நம்முடைய திருக்குறள், அந்த திருக்குறளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அதற்கு உரிய முன்னேற்றத்தை நாம் அடைந்திருக்கிறோமா என்றால் அது இல்லை. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது? இது எப்படி என்றால், எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நூல் இருந்ததென்றால், அதை அந்த நாட்டு மக்கள் அதை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்வார்கள். பிற மொழி மக்களுக்கு அந்த நூலை பற்றி எடுத்துச் சொல்வார்கள், அந்த மொழியை பற்றி எடுத்துச் சொல்வார்கள். இப்படியாக அவர்கள் தங்கள் மொழியையும் அந்த நூலையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து அதை அவர்கள் நன்றபடியாக பரப்புவார்கள். ஆனால் இந்த இப்படி நம்முடைய திருக்குறளை எடுத்துச் சொல்லக்கூடிய பணியை நாம் யாருமே செய்யாமல் கடந்த 200 ஆண்டுகளாகத்தான், இந்த 200 ஆண்டுகளில் இந்த ஆங்கிலேய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நம்முடைய திருக்குறள் பற்றிய அறிவு, நம்மை பற்றிய அறிவு, நம்முடைய தமிழ் மொழியை பற்றிய அறிவு, இதுகளெல்லாம் நமக்குள்ளே தோன்றி அப்பொழுதுதான் நாம் விழித்துக் கொண்டோம். அந்த 200 ஆண்டுகளுக்குள் தான் நாம் சுயமரியாதை என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு
அப்பொழுது தோன்றியதுதான் இந்த திருக்குறளுக்கு. அப்பொழுதுதான் நாம் திருக்குறளையே உயர்த்தி பிடிக்க ஆரம்பித்தோம். திருக்குறளை மக்களுக்கெல்லாம் கொண்டு சென்றது அந்த காலத்தில் தான். அதிலிருந்து தான் நாம் இன்றைக்கு இவ்வளவாவது ஒரு வீரம் உள்ள ஒரு சமுதாயமாக, விவேகம் உள்ள சமுதாயமாக, ஒரு சுயமரியாதை உள்ள சமுதாயமாக இருக்கின்றோம் என்றால், இந்த 200 ஆண்டுகளுக்குள் இவற்றையெல்லாம் தமிழ் மொழியை, திருக்குறளை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, இதுகளை எல்லாம் நாம் எல்லோரிடத்திலும் சொல்ல ஆரம்பித்த பின்புதான் இந்த நிலைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்கின்றது. அவ்வளவுதான்.